இருக்கோம். கஷ்டப்படும் போது நாங்க சந்தோஷமா தான் சார் கஷ்டப்பட்டோம். சேர்ந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமா கஷ்டப்பட்டீங்க. இத நாங்க சந்தோஷமா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு லவ் பண்ணவே தெரியாது சார். அவ்வளவுதான் சார். நான் சொல்றேன், அந்த கஷ்டப்பட்ட நேரத்துல ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு மனசுல ஒரு செகண்டாவது தோணி இருக்கும். தெரியாம இவனை லவ் பண்ணிட்டோமே அவங்களுக்கு கண்டிப்பா தோணி இருக்கும். ஒரு நாள் கூட எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் ஃபேக் சார். நாங்க லவ் பண்ணிட்டோங்க, அதை விடக்கூடாது. எதுக்காக லவ் பண்ணீங்க? எதுக்காக லவ் பண்ணீங்க? அவர் உங்களை பார்த்தாரு, சிரிச்சீங்க, சந்தோஷம், அவ்வளவுதான். வேற என்ன லவ் உங்களுக்கு அதுல பிடிச்சிருக்கு? நான் அவரை மிஸ் பண்ண எந்த காரணத்துக்காகவும் நான் அவரை விடக்கூடாது, மிஸ் பண்ண கூடாது. நாங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட நாங்க எங்கேயும் பிரிஞ்சிருக்க கூடாது. இது மட்டும் தான் எங்களோட எண்ணம். அதுக்கப்புறம் தான் மத்த வாழ்க்கையெல்லாம். ஜஸ்ட் உங்களோட டெம்பரரி சந்தோஷத்துக்காக தான் நீங்க லவ் பண்றீங்க. அதான் உண்மை. லைஃப் லாங் கேரி ஆயிட்டு போறது கிடையாது. என்ன? நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். பேரண்ட்ஸ் ரெண்டு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்க, ஃபேமிலி சந்தோஷமா இருப்பாங்க. என்ன அரேஞ்ச் மேரேஜ் தானா? நான் அவங்களோட சேர்ந்திருப்பேன், சிரமப்படுவேன், சிரமப்பட்டாலும் அதுல சந்தோஷம் பார்ப்பேன், அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், ஒன்னா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இது தற்காலிக சந்தோஷம்னா அப்ப நிரந்தர சந்தோஷம்ங்கிறது என்ன? நான் தான் சொல்றேன் சார், ரெண்டு பக்கம் ஃபேமிலி சந்தோஷம் தான் சார் எங்க சந்தோஷம். இல்ல சார், 2 ஃபேமிலி சந்தோஷமா இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருப்பாங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கோம். நாங்க அவங்க சந்தோஷமா இருந்தா நாங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். பிராக்டிகலா பேசுறது இப்ப யாரு, நீங்களா அவங்களா? சார் நான் கரெக்ட்டா நான் ஒண்ணே பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம், நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? உனக்கு கேள்வி கேட்கற தகுதியே கிடையாது. போடி வந்துட்டா. ஏன் நான் நோன் நான்